பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6 அல் அன்ஆம் 126லேருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இதுவே உமது இறைவனின் நேரான வழியாகும். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு நமது வசனங்களை விவரித்துள்ளோம். அவர்களுக்கு தமது இறைவனிடம் நிம்மதி அளிக்கும் இல்லம் உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக அவனே அவர்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். அவர்கள் அனைவரையும் அவன் ஒன்று திரட்டும் நாளில் ஜின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களை வழிகெடுத்து அதிகப்படுத்தி கொண்டீர்கள் என்று இறைவன் கூறுவான். மனித இனத்தில் உள்ள அவர்களின் நண்பர்கள் எங்கள் இறைவனை எங்களில் சிலரை கொண்டு பயனடைந்தனர். நீ எங்களுக்கு நிர்ணயித்த தவணையை அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள். நரகமே உங்கள் தங்குமிடமாகும். அல்லாஹ் நாடியதை தவிர அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அவன் கூறுவான். உமது இறைவன் நுண்ணறிவாளன், நன்கறிந்தவன். இவ்வாறே அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களில் ஒருவரை மற்றொருடன் சேர்த்து விடுவோம். ஜின் மனித கூட்டத்தாரே, எனது வசனங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கும் தூதர்கள் உங்களிடமிருந்து உங்களுக்கு வரவில்லையா? உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை பற்றி அவர்கள் உங்களை எச்சரிக்கவில்லையா என்று இறைவன் கேட்பான். அதற்கு எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இவ்வுலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. நாங்கள் இறை மறுப்பவர்களாக இருந்ததாக தங்களுக்கு எதிராகவே சாட்சி அளிப்பார்கள். இவ்வாறு தூதர்களை அனுப்புவதற்கு காரணம் ஓர் ஊரார் விபரமற்றோராக இருக்கும் நிலையில் அவர்களை உமது இறைவன் அநியாயமாக அளிக்க மாட்டான் என்பதுதான். ஒவ்வொருக்கும் அவர்களின் செயல்களுக்கு தக்க படித்தரங்கள் உண்டு. அவர்கள் செய்வதை பற்றி உமது இறைவன் கவனமற்றவனாக இல்லை. உமது இறைவன் தேவைகளற்றவன், அருளுடையவன். மற்றொரு சமுதாயத்தின் தலைமுறையிலிருந்து உங்களை உருவாக்கியது போன்றே அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு உங்களுக்கு பின்னர் தான் நாடியோரை உங்களுக்கு மாற்றாக்கி விடுவான். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்தே தீரும். நீங்கள் தப்பிப்போர் அல்ல. எனது சமுதாயமே, உங்கள் நிலைநாட்டின்படி நீங்கள் செயல்படுங்கள். நானும் செயல்படுகிறேன். மறுமையின் முடிவு யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக. அல்லாஹ் உற்பத்தி செய்த விளைச்சல் மற்றும் கால்நடைகளில் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்தி இது அல்லாஹுக்குரியது என்றும் இது எங்களுடைய இணை கடவுள்களுக்குரியது என்றும் தனது நம்பிக்கையின்படி கூறுகின்றனர். அவர்களின் இணை கடவுள்களுக்குரியது அல்லாஹுக்கு சேராது, அல்லாஹுக்குரியது அவர்களின் கடவுளுக்கு சேராது. இவ்வாறு அவர்கள் தீர்ப்பளிப்பது மிக கெட்டது. இணை வைப்போரில் அதிகமானோருக்கு அவர்கள் அளிப்பதற்காகவும் அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு குழப்புவதற்காகவும் தமது குழந்தைகளை கொல்வதை அவர்களுடைய இணை கடவுள்கள் இவ்வாறே அழகாக்கி காட்டிவிட்டன. அல்லாஹ் நாடியிருந்தால் இதை செய்திருக்க மாட்டார்கள். அவர்களையும் அவர்கள் புனைந்து கூறுவதையும் விட்டு விடுவீராக. இவை தடுக்கப்பட்ட கால்நடைகளுக்கு விளைச்சலுமாகும். நாம் நாடியோரை தவிர மற்றவர்கள் அவற்றை உண்ணக்கூடாது என்று தமது நம்பிக்கையின்படி கூறுகின்றனர். சில கால்நடைகளை
வாகனமாகவும் பயன்படுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது என்றும், சிலர் கால்நடைகளின் மீது அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறக்கூடாது என்றும் அவன் மீது புனைந்து கூறுகின்றனர். அவர்கள் புனைந்து கூறி கொண்டிருந்ததற்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பான். இந்த கால்நடைகளில் வயிறுகளில் உள்ளவை நம்மில் ஆண்களுக்கு மட்டுமே உரிதானவை, நம்மில் பெண்களுக்கு தடுக்கப்பட்டவை. ஆனால் அவை செத்து பிறந்ததால் அவர்கள் இருபாலரும் அதில் கூட்டாளிகள் என்றும் கூறுகின்றனர். அவர்களின் இந்த கூற்றுக்காக அவர்களுக்கு அவன் கூலி கொடுப்பான். அவன் நுண்ணறிவாளன், நன்கு அறிந்தவன். அறிவின்றி மூடத்தனத்தால் தமது குழந்தைகளை கொலை செய்தவர்களும் தமக்கு அல்லாஹ் வழங்கியதை அல்லாஹ்வின் மீது பொய் கூறி தடை செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் நஷ்டமடைந்து விட்டனர். அவர்கள் வழிகெட்டு விட்டனர், நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை. படர விடப்பட்டவையும் படர விடப்படாதவற்றையும் கொண்ட சோலைகளையும் பேரிச்ச மரங்களையும் பல வகை உணவுகளை கொண்ட விளைச்சல்களையும் ஒத்ததாகவும் மாறுபட்டதாகவும் அமைந்த சைனத்தூன் மற்றும் மாதுளையையும் அவனே படைத்தான். அவை பயனளிக்கும் போது அதன் பயனிலிருந்து உண்ணுங்கள். அதன் அறுவடை நாளில் அதற்கான கடமையை கொடுத்து விடுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை அவன் நேசிப்பதில்லை. கால்நடைகளில் சுமப்பவற்றையும் சுமக்க இயலாத சிறியவற்றையும் அவனே படைத்தான். அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததை உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஆடு மாடு ஒட்டகத்தில் 8 வகைகள் உள்ளன, ஆண் பெண் என. செம்மறியாட்டில் 2ம் வெள்ளாட்டில் 2ம் உள்ளன. அவன் அவ்விரு வகையில் ஆண் பிராணிகளை தடை செய்துள்ளானா, அல்லது பெண் பிராணிகளையா, அல்லது பெண் பிராணிகளின் கருவறைகளில் உள்ளவற்றையா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அறிவை கொண்டு எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்பீராக. ஆண் பெண் என ஒட்டகத்தில் 2ம் மாட்டில் 2ம் உள்ளன. அவன் அவ்விரு வகையில் ஆண் பிராணிகளை தடை செய்துள்ளானா, அல்லது பெண் பிராணிகளையா, அல்லது பெண் பிராணிகளில் கருவறையில் உள்ளவற்றையா? அல்லது அல்லாஹ் இப்படி ஆணையிடும் போது நீங்கள் உடன் இருந்தீர்களா என்று கேட்பீராக. அறிவின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுவோரை விடவும் பெரும் அநியாயக்காரர் யார்? அநியாயக்கார கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். தாமாக செத்ததையும் ஒட்டப்பட்ட இரத்தமும் பன்றியின் இறைச்சி அசுத்தமாக இருப்பதால் அதுவும் அல்லாஹ் அல்லாதோரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டது பாவமாக இருப்பதால் அதையும் தவிர வேறேதும் உண்பவருக்கு உண்ண தடை செய்யப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்ட இறை செய்தியில் நான் காணவில்லை என்று கூறுவீராக. எனினும் விரும்பி செல்லாதவர்களாகவும் வரம்பு மீறாதவராகவும் யாரேனும் நிர்பந்திக்கப்பட்டால் உமது இறைவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். பிளவில்லாத விரலமைப்புடைய நகமுடைய பிராணிகள் அனைத்தையும் யூதர்களுக்கு தடை செய்தும், ஆடு மாடுகளின் கொழுப்புகளை தடை செய்தும், அவற்றின் முதுகுகளிலும் சிறு குடல்களிலும் ஒட்டியிருப்பவை அல்லது எலும்புடன் கலந்திருப்பவை தவிர அவர்களின் அநியாயத்திற்காக இதனை அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். நாம் உண்மை கூறுவோரே. உண்மை அவர்கள் பொய்யரென கூறினால் உங்களுடைய இறைவன் விசாலமான அருளுடையவன். எனினும் குற்றம் புரியும் கூட்டத்தாரை விட்டும் அவனது தண்டனை திருப்பப்படாது என்று கூறுவீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்கள் எங்கள் முன்னோரும் இணை வைத்திருக்க மாட்டோம், எந்த ஒன்றையும் நாங்கள் தடை செய்திருக்கவும் மாட்டோம் என இணை வைப்போர் கூறுவார்கள். இவர்களுக்கு முன் சென்றோரும் நமது வேதனையை சுவைக்கும் வரை அவ்வாறே பொய்யர் என கூறினார்கள். உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா? இருந்தால் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். நீங்கள் வெறும் ஊகத்தையே பின்பற்றுகின்றீர்கள். நீங்கள் கற்பனை செய்வோர் தவிர வேறில்லை என்று கூறுவீராக. நிறைவான ஆதாரம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவன் நாடு இருந்திருந்தால் உங்கள் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான் என்று கூறுவீராக. அல்லாஹ் தான் இதை தடை செய்தான் என்று சாட்சி கூறும் உங்கள் சாட்சியாளர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் பொய் சாட்சி கூறினாலும் நீர் அவர்களுடன் சேர்ந்து சாட்சி கூறாதீர். நமது வசனங்களை பொய்யென கூறியோர் மற்றும் மறுமையை நம்பாதோரின் விருப்பங்களை பின்பற்றாதீர். அவர்கள் தமது இறைவனுக்கு படைப்பினங்களை நிகராக்குகின்றனர். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு எவற்றை
தடுத்துள்ளான் என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று நபியே கூறுவீராக. அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள். வறுமையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கின்றோம். மானக்கேடானவற்றில் வெளிப்படையானதையும் மறைமுகமானதையும் நெருங்காதீர்கள். அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் விலக்கிக் கொள்வதற்காக இதனை உங்களுக்கு ஆணையிடுகிறான். அனாதைகள் பருவமடையும் வரை அவர்களின் செல்வத்தை நியாயமான முறையிலேயே தவிர நெருங்காதீர்கள். அளவையையும் நிறுவையையும் நீதத்துடன் நிறைவேற்றுங்கள். எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமப்படுத்த மாட்டோம். நெருங்கிய உறவினராக இருந்தாலும் பேசினால் நீதியை பேசுங்கள். அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக அவன் இதனை உங்களுக்கு ஆணையிடுகிறான். இதுவே எனது நேரான வழியாகும். எனவே இதனை பின்பற்றுங்கள். வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள். அது அவனது வழியை விட்டு உங்களை பிரித்துவிடும். நீங்கள் இறையச்சமுடையோர் ஆவதற்காக இவன் இதனை உங்களுக்கு ஆணையிடுகிறான். மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். அது நன்மை செய்பவருக்கு நிறைவானதாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்துவதாகவும் நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் இருந்தது. இதன் மூலம் அவர்கள் தமது இறைவனின் சந்திப்பை நம்புவராகலாம். இது பாக்கியம் நிறைந்த வேதம். இதை நாம் அருளினோம். எனவே இதை பின்பற்றுங்கள். நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக என்னை அஞ்சுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.